வெள்ளை சுண்டலை வச்சு தோசைக்கு சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு வெங்காயத்தை வந்துட்டு ரஃபாக சாப் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்து நீங்கள் வதக்கும் போது அந்த மஞ்சள் வந்துட்டு ஒரு நல்ல க்ளோவாக இருக்கும், க்ளோ கொடுக்கும் ஒரு கிரேவிக்கு. மஞ்சப்பொடி சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பாதி தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி சேர்த்து லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ரெட் சில்லி பொடி, சீரகப்பொடி, கொத்தமல்லி பொடி, அதுக்கப்புறமா குழம்புத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. சிம்மை வந்து லோ வச்சுட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வேக வச்ச வெள்ளை சுண்டலை எடுத்து நான் கிரேவியில் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கிரேவி கொதிக்கும்போது உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சுண்டல் வேக வைக்கும்போது லைட்டாக உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துக்க வேணாம், அளவாக வச்சு நம்ம கிரேவியை கொதிக்க வைக்கும்போது சுண்டலும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இதில் சாட் மசாலா, கரம் மசாலா எதுவும் சேர்க்க வேணாம், சேர்க்காமலே நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலை தூவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா மீடியம் வச்சு கொதிக்க வச்சாலே சுண்டல் நல்லா சாஃப்டாக வரும். கிரேவியும் லைட்டாக திக்காகி வரும். எனக்கு இந்த திக்னஸ் போதும். தேங்க்யூ.